ஹாய் ஹலோ குட் மார்னிங் JayaTv நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கம கம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்வீட் கார்ன் வடை. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் வடை செய்ய தேவையான பொருட்கள்: ஸ்வீட் கார்ன் 1 கப், ஊற வைத்த கடலை பருப்பு அரை கப், வெங்காயம் 1, சோம்பு 1 டீஸ்பூன், அரிசி மாவு அரை கப், காய்ந்த மிளகாய் 5, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஸ்வீட் கார்ன் வடை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்வீட் கார்ன் வடை பண்ணுறதுக்கு ஒரு மாவு அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பவுல் எடுத்தாச்சு. இதில் இப்போ நம்மக்கிட்ட ஸ்வீட் கார்னை பார்த்திங்கன்னா நல்லா நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உதிர்த்து வச்சுருக்கோம். இந்த ஸ்வீட் கார்னை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே உள்ளே நமக்கு தண்ணி சத்து இருக்கும். அதனால் நம்ம தண்ணியெல்லாம் விட்டு நம்ம அரைக்கக்கூடாது. ஜஸ்ட் அதை அரைக்கும் போது அப்படியே அதிலே இருக்க தண்ணியே நமக்கு போதும். அடுத்ததாக இதில் நம்ம ஸ்வீட் கார்ன் வடைன்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலுமே ஒரு பைண்டிங்காக நம்ம கொஞ்சமாக இதில் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி நமக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இதில் நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறோம். இது கூடவே காஞ்ச மிளகா ஒரு 5 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, தேவையான அளவுக்கு உப்பு, இதை சேர்த்து நம்ம கோர்ஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்க கொடுத்துருந்தது எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி உங்களுக்கு நிறையா விடும். அது விட்டதுக்கப்புறம் அது நீங்கள் நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்க கொடுத்துருந்த போது கடலைப்பருப்பை கொஞ்சமாக 1 டீஸ்பூன் நான் நிறுத்தியிருந்தேன். அந்த கடலைப்பருப்பை இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க அரிசி மாவு பைண்டிங்காக நம்ம ஆட் பண்ணுறோம். இது ஸ்வீட் கார்னுங்கிறதுனால நமக்கு தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அரிசி மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உடனே நம்ம இதை போட்டுடணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கி இருக்க கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொடியாக நம்ம நறுக்கி போடும்போது அவ்வளோ நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், இப்போ வெங்காயம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி விடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு டீஸ்பூன் கூட நீங்கள் இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வடையாக தட்டி வைக்காமல் முதல்ல நம்ம உருண்டையாக பிடிச்சு வச்சிடலாம். எண்ணெயில் போட போகும்போது அப்படியே தட்டி நம்ம சேர்த்தோம்னா சரியாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஸ்வீட் கார்னுங்கிறதுனால தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் போது நமக்கு தட்டி வச்சதும் பார்த்திங்கன்னா அது தளர்ந்துடும். அதனால் இது மாதிரி நீங்கள் உருண்டையாக பிடிச்சு வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட போகும்போது தட்டி நம்ம போட்டுடலாம். இப்போ வடைக்கு தேவையான மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா உருட்டி வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம வடையாக தட்டி போட போகிறோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கு. இப்படி ஒன்று ஒன்றா எடுத்துட்டு நம்ம போட போகும்போது இதை லைட்டாக அப்படி நீங்கள் தட்டிட்டு போட்டுடலாம். எங்கேயாச்சும் உங்களுக்கு முழு காணாக இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு வெடிக்கும் அது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் எட்டக்கை இருந்தே தான் இது போடணும். நமக்கு ரொம்ப மெல்லிசாக தட்ட முடியாதுங்கிறதுனால சிம் ஃபயரில் தான் நீங்கள் வேக வைக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உள்ளேயும் நல்லா நமக்கு வேகும், வெளியும் நல்லா வேகும்.
இப்போ நல்லா வெந்து நமக்கு நல்ல கலர் மாறி வந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த ஸ்வீட் கார்ன் வடை பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆச்சுங்க. நல்லா கம கமன்னு அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்வீட் கார்னுடைய ஃப்ளேவர் உங்களுக்கு. ஸோ இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். யூசுவலாக வந்து இந்த ஸ்வீட் கார்ன் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஸ்வீட் கார்ன் கிடைக்கும். நமக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு நமக்கு தெரியாது. வாங்கி அப்படியே வந்து காய வச்சுடுவோம். ஸோ அது மாதிரி காஞ்சி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இது மாதிரி வடை பண்ணிங்க அப்படின்னா அந்த தண்ணி சத்துலாம் இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கிறதுனால நமக்கு நிறைய தண்ணி வெளியே வரும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் இதை நல்லா வாங்கி காய போட்டு பண்ணிங்கன்னா கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் ஸ்வீட் கார்னும் இல்லை, சோளம் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த சோளத்தில் கூட இந்த வடையை நீங்கள் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து ஸ்வீட் கார்ன் அப்படின்னாலே நம்ம வந்து பட்டர் போட்டு சாப்பிடுவோம், அப்படி இல்லைன்னா மசாலா போட்டு சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வடை பண்ணி சாப்பிடுங்க. பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணுங்க.